நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம். 26 ஏப்ரல் 2025 இன்று சனிக்கிழமை, விஸ்வாசு வருடம் சித்திரை 13ஆம் நாள், தேய்பிறை. அன்பர்களே, வருடம் ஆரம்பித்து 116 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னும் 249 நாள் கையிருப்பு இருக்குது. அதை எப்படி உபயோகமாக பயன்படுத்த போகிறோம் என்ற எண்ணத்தை முதலில் கொண்டு வாருங்கள். இன்றைய திதி திரையோதசி திதின்னு சொல்லுவாங்க. சிவராத்திரி நார்மலாக நடக்கும். சதுர்த்தசி திதி மத்தியானம் வந்துடும். ரேவதி நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் செய்ய போகிறார். அதனால் உத்திர நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும். உத்திர நட்சத்திரங்கிறது நமக்கு சிம்ம ராசிக்குள்ளே வரும் மற்றும் கன்னி ராசிக்குள்ளே இருக்கும். இன்றைய நாளிலே நிறைய பேருக்கு பார்வை குறைபாடு அப்படின்னு இருக்கும். அந்த பார்வை குறைபாடு எங்கே போனால், எந்த கோயிலில் போனால் சரியாகும் அப்படின்னா, திருநெல்வேலியில் காடகாலீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்கே போய் சுவாமியை வழிபடுவது, அதே மாதிரி இங்கே இந்த ஸ்வேதா காலேஜ் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. நேத்ராக்ஷணின்னு பேர் அந்த குழந்தை அம்மன் பேர். அந்த அம்மனை போய் வழிபடுவதனாலே கண் பார்வை சரியாகும்னு மகாபெரிவா கொடுத்துருக்க வாக்கு இருக்குது. அப்படி கண் பார்வை சரிவதற்கு, பார்வை சரியாவதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் பல வழிகளை கோவில் முறையிலும் வைத்திருக்கிறார்கள்னு புரிந்து கொள்வோம். இன்றைய நாளிலே நல்ல நேரம் அப்படின்னா காலை 7:30 மணி 8:30 மணி, சாயங்காலம் 4:30 மணி 5:30 மணி. கௌரி நல்ல நேரம் காலைல 10:30 மணிலேருந்து 11:30 மணி, மாலையில் 9:30லேருந்து 10:30. இன்றைக்கு ராகு காலம் சனிக்கிழமை 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும். குளிகை காலம் காலை 6லேருந்து 7:30 வரைக்கும். யமகண்டம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும். மேஷ ராசியில் சூரியன் எவ்வளோ நாழிகை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாழி 36 வினாழி இருக்கும். சூரியன் இன்னைக்கு உதிக்கிற நேரம் காலை 5 மணி 59 நிமிடங்களுக்கு. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். இன்றைய நாளிலே கோச்சாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கோள்கள் அமர்ந்திருக்கும் இடம் அப்படின்னு பார்த்தா, மேஷராசியில் உச்சத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன், 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு, 4ஆம் இடத்திலே கடகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய், 5ஆம் இடத்திலே யாரெல்லாம் 6ஆம் இடத்துல கேது அமர்ந்திருப்பார், 12ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, புதன் மற்றும் சனி அமர்ந்த ஒரு நல்ல ஒரு சீர்வில் இன்றைக்கு உள்ளார இடைச்சர்களாக வந்தது. ரேவதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உள்ளே வந்திருப்பார். ஸோ ஒரு நல்ல கம்ப்ரைஸ்டு ப்ரோசஸாக இன்றைக்கி எல்லோரும் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் மீனத்தில் 5 கிரகம் இருக்கும். மற்ற 2 கிரகம் இங்கே மாறிடும். செவ்வாய் வெளியில் வந்துடும். அதுவும் மேஷ மண்டலத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபேக்ட்டு. இந்த சினரியில் சனிக்கிழமை அப்படின்னா, சனிக்கிழமைக்குடைய பலன் எப்படி இருக்கும்னா, நார்மலாக சனி அப்படிங்கிறது நல்ல கிளஸ்டராக இருக்கக்கூடிய இடம், சதுப்பு நிலம்னு சொல்லுவோம். சதுப்பு நிலத்தில் நார்மலாக விதை விதைத்து பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே சதுப்பாக தான் இருக்குது இல்லைங்களா. அதனால் விதை விதைப்பதற்கு நல்லது. அது மாதிரி சனிக்கிழமை அன்றைக்கி பூச்செடியெல்லாம் வைக்கலாம். தண்ணி ஊற்றி பூச்செடியெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா வளரும். ஸ்திரவாரம் அப்படின்னு பிடிச்சிட்டு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்லது இந்த சனிக்கிழமை பண்ணுவது. ரேவதி நட்சத்திரம் எப்பவுமே காது குத்துறதுக்கு நல்ல ஒரு நாள். அன்னப்பிராச்சனம் பண்ணுவதற்கு, ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறதுக்கு, மருந்து சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல நாளாக அமையும்.
திரையோதசி திதி ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதனா செய்யணுன்னா இந்த திரையோதசி திதி நார்மலாக இந்த கல்யாணம் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறது, வண்டி வாகனம் பயிற்சிகள்லாம் எடுத்துக்கொள்வது, எழுத்துக்களெல்லாம் ஆரம்பித்து வைக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ண ரொம்ப நல்லது. ரிஷபராசியும் கும்பராசிக்காரங்க கொண்டு கொஞ்சம் திதி சூன்யம் அப்படின்னா சிவனை வழிபட்டு செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைக்கி பிற்பகலில் சதுர்த்தி திதின்னு வந்துடும், 14வது திதி அது. அதில் நார்மலாக காளி தேவியை வழிபடுவது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, மிதுன, கன்னி, மீனம், தனுசு, இந்த கோண ராசிகள்னு சொல்லுவோம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் திதி சூன்யம் இருக்கக்கூடிய ஒரு திதி அந்த சதுர்த்தி திதி. கரணத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வணிஜை கரணம்னு இருக்கும். வணிஜை கரணம்னா காலை. இன்றைக்கி சிவராத்திரியாக இருக்கிறதுனாலையும் காலமாடு அப்படிங்கிறதுனால நந்தி தேவரை போய் வழிபடுவது ரொம்ப நல்லது. சாயங்காலம் பிரதோஷ வேலையில் போய் பார்த்துட்டு வந்தால் நல்லது. இன்றைக்கி பத்திரை கரணம் இருக்கிறதுனால நீங்கள் ஹனுமனை வழிபடுவதும் நல்லது. இன்றைக்கி சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ரொம்ப நல்லது. வைத்திருதி திதி அப்படிங்கிறதுனாலே பகைமையை விரட்டுவதற்காக செய்யக்கூடிய அனைத்து ஹோமங்களும் செய்யலாம். மிளகா ஹோமம்லாம் செய்வோம் இல்லையா, அதெல்லாம் செய்யலாம். சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் செய்யலாம். அதே போல் விஷ்கம்பம் அப்படிங்கிறது பல்லெல்லாம் கெட்டு போயிருந்தா, மேஷ ராசிக்காரர்கள் பல்ல போய் சரி பண்ணுக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால் பல்ல போய் சரி பண்ணுறதுலாம் இருந்தால் இன்றைக்கி போயிட்டு வரலாம். எப்படி நல்ல ஒரு யோகங்களும் கரணங்களும் அமைந்ததான நாளான இன்றைக்கு தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது ஒரு ராசியும் எப்படிலாம் பலன்கள் இருக்குன்னு வாங்க காண்போம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. தொழிலிலே புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது. கூட்டு தொழிலே பங்காளி கூட நல்ல உறவு, செலவுகளை கட்டுப்படுத்துவதனால வரக்கூடிய லாபங்கள், ஆரோக்கிய குறைபாடு, புதிய தொழில் திட்டங்கள் எல்லாம் உருவாக்கி அதில் வெற்றி காணுதல், அதனாலே பணியிடத்திலே கூடுதல் மதிப்பு, ஆரோக்கியத்திலே பிரச்சனை, உணவு சாப்பிட்றதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும். குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு பண்ணணும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் தொழில்நுட்ப ரீதியினால் சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதாகவும் அமையும். காதல் உறவிலே புதிய மேன்மைகள் தோன்றும். ஆரோக்கியம், மன அழுத்தம் குறையும். கொஞ்சம் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் குறையும். ஆனால் தனத்திலே ஒன்று விரயம் உண்டு. இதுதான் என்னுடைய பலன். அதனால் மருத்துவ பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் உடனே தீர்வு பண்ணிவிடுங்க. 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாருனால கொஞ்சம் தன விரயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தனத்தை கொடுக்கறதுக்கு ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிற குரு உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கவலைப்படாதீங்க, சிக்கல் இல்லாமல் பண வரவும் உண்டு. கொஞ்சம் கவலையும் உண்டு, பயமும் உண்டு, அதையும் வச்சுக்கணும். எல்லாமே சந்தோஷமாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் திகட்டிடும் இல்லைங்களா? அதனால் எல்லாமே கலந்து ஒரு சிக்கலான சூழ்நிலையை தான் கொடுப்பார் அதனால் சுவாமி. அப்போ தான் நன்மை கிடைக்கும். சோதனை வந்தால் தானே நம்ம பொண்ணை கொண்டு போய் அடிக்கிறோம். கோல்டு அடித்து மெரிட் பண்ணுறதுக்கு அப்படியே உருக்கி அடித்து கொண்டு வந்தால் தானே அது வருது. அப்படி புடம்போடுவது அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் உங்களை வச்சு செய்கிறாரு அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப அடிக்கிறார் சார் பார்த்துக்கங்கன்றாதீங்க. அடிப்பது நல்லதுக்கு தானே, உங்களை திருத்துவதற்கு தானே ஆசிரியர்கள் அடிக்கிறார்கள், நம்மளை திருத்துகிறார்கள் இல்லையா? அப்படிலாம் பண்ணதுனால தானே வராங்க ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு நேரத்தோட. அதை மனதில் வைத்து கொண்டால் போதும். இன்றைய நாளிலே 1-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், 4 அப்படிங்கிறது வந்து விட்டனால் ராகுன்னு வந்துட்டோம். ராகுன்னு வந்துட்டனால உங்களுக்கு நேச்சுரலி ஒயிட் கலர்னு மைண்டில் வந்துடணும். ஒயிட் கலர் இல்லைனா மல்டி கலர் இதெல்லாம் வந்துடும். அந்த கலர் துணிகள் எல்லாம் உபயோகப்படுத்துவது உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். இன்றைய நாளில் சிவபெருமானின் வழிபாடு, அனுமனின் வழிபாடு மேலும் உசத்தி கொடுக்கும். வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நன்மைகளும் பலங்களும் மேன்மேலும் வளர்ச்சியும் கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே. ரிஷப ராசி அப்படின்னா உடனே லக்னத்திலேயே ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் உங்கள் மனசுக்குள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா,
நீ இப்படியே இருந்தால் எப்படி உருப்பட போகிற, கொஞ்சம் ஏதானு பண்ணு, ஏதானு வேலை பண்ணு அப்படின்னு எச்சரிக்கை விட்டுக்கினே இருக்கிறார். குடையிறார் அப்படின்னே சொல்லலாம். உங்களை உணர்ந்து குடைஞ்சிக்கிட்டு இருக்கிறார் உங்களை போட்டு. போராத்துக்கு 12ஆம் இடம் உங்களோட ராசியிலேருந்து பார்க்கும்போது அங்கே சூரியன் உட்காந்து எப்போ காசு நிறைய செலவாகுது, கொஞ்சம் பார்த்து பண்ணுன்னு படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி சந்திரன் 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். லாபம் அப்படின்னா கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம், கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தனம் வருவதற்கு வாய்ப்புகளை இன்றைக்கி கொடுப்பார். அதனாலே இன்றைக்கி வாழ்க்கையில் கொஞ்சம் மாறுதல் கிடைக்க போகிறது. புரியுதுங்களா? இன்றைய நாளிலே செவ்வாய் அப்படிங்கிற இந்த ராசிநாதனுடைய 12ஆம் காரர் உட்கார்ந்துருக்கிறது 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தால நார்மலாகவே ஃபேமிலியில் பிரச்சனை கொடுப்பார்னு அர்த்தம். காதல் உறவுகளிலே ப்ராப்ளம். குரு தன்னுடைய பார்வையாலே குழந்தையினுடைய நிலைகளை பார்க்கிறார். அதனால் குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள், நல்லா படிப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். பன்னெண்டுக்கும் 7க்குரிய நாளிலே அமர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால சில செலவுகளையும் காட்டுகிறது. அதனால் செலவுகள் உண்டு. 7 அப்படின்னா கொஞ்சம் பயத்தையும் கொடுப்பார். எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரிலிங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வேறு வந்து ஃபிட்டின் ஆகும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி நாளாக அமையப்போகிறது அப்படின்னு கிளியராக தெரியுது. இந்த நாளிலே நாம் 2, 4 அப்படிங்கிற இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த போகிறோம். வெளிர் நீலம் என்ற கலர், இல்லைன்னா கிளிப்பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறம், இந்த 2 நிறங்களையும் பயன்படுத்துவதும் சிவபெருமானின் வழிபாடும் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கு ஹரஹர நம சிவாயா அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருங்க. ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஃப்ரிக்ஷன் குறைஞ்சி ரிலாக்ஸ் மோடில் நிறைய மூமெண்ட்டை கொடுக்க முடியும். அப்படிங்கிறனால இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இனம் புரியாத பயத்தை தொடர்ந்து மனதிலே வைத்திருக்கிறீர்கள். எனக்கு என்ன ஆகுங்க, என் குழந்தைக்கு என்ன ஆகுங்க, என் குடும்பத்துக்கு என்ன ஆகுங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்களே, இவங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்களே, இவங்க இப்படியே இருந்துட்டான்னா அடுத்து எப்படி இவனை தனியாக விடுவேன், இவனை எப்படி சேர்த்து வச்சுப்பேன்னு ஏகப்பட்ட மனசில் குழப்பங்களும் பயங்களும் மாறி மாறி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதுக்கு ரீசன் எல்லாம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன் தன்மையினாலே உங்களுக்கு பயத்தை சிக்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பக்கத்துலேயே ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லினே இருந்தால் இருக்கும், உங்களுக்கு அப்படியே டியூன் ஆகிட்டே இருக்குது. 10ஆம் இடத்துக்கு உள்ளே வந்துட்டாருங்க சந்திரன். பயப்பட வேண்டாங்க. தொழில் ஸ்தானத்திலே நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்துகிறார். நீங்கள் சனியும் ராகுவும் உட்கார்ந்துருக்கிற 10ல் அப்படிங்கிறதுனால தொழிலிலே பயபக்தியோடு வேலை செஞ்சால் போதும். கடகடன் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்து விடுவார். சின்ன சின்ன இடமாற்றங்கள் பிரயாணங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார். சின்ன மாற்றம்தான் பெரிய பிக் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெரிய பெனிஃபிட்டை கொடுத்துரும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய டே இன்னைக்கு. அதனால் பயப்பட வேண்டாம். சோதனைகள் வரும், சாதனையாய் மாற்றி விடுவீர்கள். அதனால் வரக்கூடியது களிப்பாக மாறிவிடும். சந்தோஷம், குதூகலம், களிப்பு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. கவலைப்படாதீங்க. அதனால் இன்றைக்கி நாள் நல்ல நாளாக இருக்க போகிறது. ஒரு உத்வேகத்தோடு வேலை செய்ய போகிறீர்கள். நான் எனக்காச்சு நான் ஆச்சு பார்த்துக்கிறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை செல்ஃப் தட்டி கொடுத்து வெளியில் வருவீங்க. இன்றைய நாளிலே 2, 5 என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் கருநீல கலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருநீல கலர், இந்த கலரும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி அன்பர்களே. கடல்
எப்படி அலை ஓயாமல் அடித்து கொண்டிருக்கிறதோ அதே போல் உங்களுடைய நட்பு வட்டாரங்களும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்போவுமே அவங்க க்ளோஸாக தான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பெரிய நட்பு சின்ன நட்பு எந்த பேதமும் இல்லை உங்களுக்கு. அடுத்தடுத்து இவங்கெல்லாம் இருப்பாங்க. நார்மலாக சொல்லுவோம் ஆணலை பெண்ணலைன்னு 2 அலை உண்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அலைகளிலும் ஆணலை பெண்ணலைன்னு உங்களுக்கு அலைவாய்ந்து கொண்டிருக்கிற மனதிலையும் உங்களுடைய மனைவியும் மகள் மற்றும் குடும்பத்தார் உங்களுக்கு அப்படியே அணைத்து உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதிலே உங்களுக்கு ஆனந்தம், சந்தோஷம். அதனால் சில சிக்கல்கள், அந்த சிக்கல்லாம் எப்படி எடுக்கிறதுங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்தினால தான் இன்றைக்கி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரன் வந்து காரிய தாமதம்னு சொன்னோன்னே டென்ஷன் ஆகிடுறீங்க. அச்சிச்சோ என்னால் முடியலைங்களே, இங்கே போய் நின்று போச்சுன்னா அப்படின்றீங்க. பயப்படாதீங்க, அது பாட்டுக்கு அது வேலை செய்யுது. நீங்களும் உங்கள் வேலை செய்யுங்க. மனோரதம்ங்கிறது பயோரதம் மாதிரி அப்படி மேலே போய் வரும் போயிட்டு இருக்கோம். அது போய் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். கிட்ட போய் பார்த்தா பயமாக இருக்கும். பாலச்சந்தர் சொல்கிற மாதிரி கிட்ட வச்சு பார்த்தா உலகம் இரண்டு போடும், கொஞ்சம் தூரம் வச்சு பாரு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி செய்யணும். கொஞ்சம் தூரம் வச்சு பாருங்கள். எதையுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்களா? சிக்கலில் இருக்கும்போது ரொம்ப கிட்ட போய் பார்த்தோன்னா சிக்கல் தான் குழப்பம்தான் தெரியும். கொஞ்சம் ரிலாக்ஸாக போங்க. எப்போ வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகணுன்னா, ஒரு சந்தை கடையில் சத்தம் கேட்குது, என்ன சத்தம்னு வெளியிலேருந்து பார்த்தா கேட்குது ஒவ்வொன்று இறைச்சலாக தான் இருக்கும். என்ன தான் விற்கிறான்னு கிட்ட போய் கேட்கும்போது தான் தெரியும் அவங்க என்ன விற்கிறாங்கன்னு. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சிக்கல் கிட்ட போங்க, இல்லைன்னா தள்ளி நின்றுடுங்க. அது எதுவும் இறைச்சல்னு போயிடுங்க. இந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு வேணும். அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா போதும், ஜெயிச்சுடலாம் நீங்கள். ஏன்னா நீங்கள் ஒரே குழப்பம் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃபேமிலின்றீங்க, திடீர்னு இந்த பக்கம் வரீங்க குழந்தைன்றீங்க, அடுத்து அவங்களுக்கு சொத்துன்றீங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயோ அவங்க நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்றான், இந்த பக்கம் படிக்கணுன்றான்றீங்க, ஐயோ மருத்துவ செலவு இருக்குங்கிறீங்க, அவங்களுக்கு முடியலன்றீங்க. எவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. புரியுதுங்களா? 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்த வரைக்கும் வெள்ளை நிறத்தை உபயோகப்படுத்துங்கள். அரிசி அப்படிங்கிற உணவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கஞ்சி கோதுமை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயங்களில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே சிவராத்திரி அப்படிங்கிறனால சிவனை வழிபடுங்கள். உங்களுக்கு சிவனுக்கும் நல்லா ஒத்துப்போகும். அதனால் சிவனை வழிபாட்டினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய பரிமாணங்கள் வளர்ச்சிகள் வரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. சிம்ம ராசி அப்படின்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சிம்பாக இருப்பாங்க. சார் இன்றைக்கி சார் உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு. மத்தியானத்தில் தான் சார், கவலைப்படாதீங்க. மத்தியானம் உத்தரா நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் என்ன ரிலாக்ஸாக இருந்துட்டிங்கன்னா பாதி சால்வ் ஆகிடும். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாகிடும் இல்லைங்களா? காலையில் சீக்கிரம் எழுந்துக்க போகிறீங்க, கொஞ்சம் வேலையெல்லாம் கடகடாக முடிக்க போகிறீங்க, பிளான் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதானே. எழுத்து போட்டு செய்யக்கூடிய வேலைகள்லாம் சரியாக வருமா அப்படின்னா அழகாக வரும், கவலைப்படாதீங்க. செலவுகளை கட்டுப்படுத்துறது சேமிக்க முடியுமா? அழகாக சேமிக்கலாம், கவலைப்படாதீங்க. செய்யக்கூடியதெல்லாம் பல்லெல்லாம் பிரச்சனையாக இருக்குது சார், அதெல்லாம் நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம்னு சொல்லிட்டேனே. இன்றைக்கி போய் பல்லெல்லாம் கட்டிட்டு வந்துடுங்க. முதலீட்டு லாபங்கள் உண்டு. இந்த பேக்டோர் என்ட்ரி மட்டும் பண்ணாதீங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான்ட்டு ஏதோ ஒன்று பணம் மாத்திர விஷயம், அந்த பக்கமாக எம்எல்எம் பண்ணுறேன், அதை மட்டும் வேண்டாம். நேர்தொழில்கள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க, உங்களுக்கு காசு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுமா சார்? ஆமாம், அவசியம் செலுத்தணும். பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக அவர்களை நீங்கள் வெற்றி வகை கொண்டுவதற்கு என்ன உண்டோ அத்தனை செய்கிறீங்க. அதனால் அதெல்லாம் லாபத்தை கொடுக்க போகிறது. காதல் உறவிலே பலப்படுமாறு ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால நல்ல அந்யோன்யமாக இருப்பீங்க. சுக்கிரன் நல்லா இருக்கிறாங்க, நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் காட்டுறது, கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவெல்லாம் இருக்க தான் செய்யும். எல்லாமே இல்லைன்னா நமக்கு கஷ்டம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது செவ்வாயோடைய தன்மையினால் இருக்கும். 12 உட்காந்துருக்கிறாரு இல்லைங்களா, கொஞ்சம் இருக்கும்.
ஆனால் அதெல்லாம் சரி பண்ணி மேக்கப் ஆயிரும், கவலைப்படாதீங்க. இன்றைய நாளிலே நீங்கள் 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்க. இது எதுக்கு பயன்படுத்தணும்? வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் பார்க்கணும், மகிழ்ச்சியை இன்னும் கொண்டு வரணும், ஆதாயம் நல்லா இருக்கணும், கவலை குறையணும், முதல்ல வரவு இன்க்ரீஸ் ஆகணும், நட்பு வட்டாரம் என்ன சூழ்ந்து இருக்கணும், நன்மைகள் பலவும் சோதனை குறைவாகவும் இருக்க வேண்டும். கேட்போமா இல்லையா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த நம்பரை யூஸ் பண்ணுறது. அதே போல் பைரவர் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது. இன்றைக்கி சனிக்கிழமை பைரவரை போய் வழிபட்டு வாருங்கள். கருப்பு துணி இல்லை, நீங்களும் கூட கருப்பு வஸ்திரங்களை இன்றைக்கி உபயோகப்படுத்தாது. இது ரெண்டுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். அதனாலே வாழ்க்கையிலே நல்ல வளங்களும் நலங்களும் பெருகி வரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு மனதிலே ஒரு குறை, எல்லா விதமான விஷயங்களும் தாமதமாக நடக்கின்றன, நான் என்ன பண்ணுறது, வாழ்க்கையிலே எனக்கு சுகம் குறைத்தலாகும், சிக்கல்கள் ஜாஸ்தியாகவும் இருக்கிறது, நான் செய்யக்கூடிய காரியங்களிலே கவலையும் பயமும் என்னை ஆட்டி படைக்கிறது, நான் என்ன செய்வது? இது ஏன் வருதுன்னாக்க, கேது உங்கள் ராசிக்குள்ளே அமைந்திருக்கிறதுனால இந்த கேள்வி எல்லாம் உங்களை வந்து நிற்குது. வாழ்க்கை சோதனையோ சோதனை, சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சோதனையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மைண்டுக்குள்ளே போய் செட் பண்ணி வச்சுக்கிச்சு. சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து கண்டக சனி அப்படிங்கிற சூழ்நிலையும், சுக்கிர பகவான் 2க்குரியவனும் பார்த்திருக்கிறார்னாலும் அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த நோய் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கறதுனாலையும், ராகு மற்றும் சனி 2 பேரும் சேர்ந்து பார்வையே நார்மலாக பயத்தை கிரியேட் பண்ணும். இதனால தான் இத்தனை விஷயமான ஒரு பயம், கவலை, சோர்வு, குழப்பம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இது தெளிவுபடுத்துறதுக்கு தான் இன்றைக்கி நேராக வரார் உங்களுக்கு சந்திர பகவான். சந்திரன் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் அமரும்போது மனதிலே கொஞ்சம் தெளிவு கிடைக்கக்கூடிய நாள் இன்று. நான் யார், என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட் எழுதுங்க. எனக்கு எங்கேருந்துலாம் காசு வருது, எனக்கு எங்கேருந்துலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு எதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய லாபம் என்ன, என்னுடைய ப்ளஸ்ஸஸ் என்ன, என்னுடைய மைனஸ் என்ன, அப்படி ஒரு சின்ன ஒரு நோட் பேட் எடுத்து எழுதுங்க. அப்போ எழுதினா உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுடைய ப்ளஸ் என்னன்னு புரிஞ்சிடும், மைனஸ் என்னன்னு புரிஞ்சிடும். மைனஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி, அஸ்த நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் தான், அதனால் அழகாக உங்களுக்கு சரிவுபடுத்துகிறார். ஆனால் இன்றைக்கி அந்த அஷ்டமம் அப்படிங்கிற ஒரு ஸ்பில் ஓவர் இருக்குது இல்லைங்களா, உத்தர நட்சத்திரத்துக்கு அவர் உள்ள நுழைய போகிறார். அதனால் கொஞ்சம் குழப்பத்துக்கும் கொடுத்து தெளிவையும் காட்ட போகிறாருன்னு புரிந்து கொள்ளுங்கள். பார்த்துக்கிடுங்க, புதுசாக எந்த காரியம் செய்ய வேண்டாம், பழைய காரியத்தை கொஞ்சம் ரீஒர்க் மட்டும் பண்ணால் போதும். இந்த நாளை அழகாக முடிச்சு கொள்ளலாம், குடும்பத்திலே மகிழ்ச்சியை உண்டு பண்ணிவிடலாம். 3, 2 என்ற எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக அமையப்போவதும், உங்கள் ராசியின் 2ஆம் இடமான சுக்கிரனுடைய தன்மையிலே நீங்கள் வெள்ளை துணியோ இல்லைன்னா வெளிர் நீல துளையோ வைத்துக் கொள்வதும், சக்தி தேவியை வழிபடுவதோ உங்களுடைய வாழ்க்கையிலே பன்மடங்கு பெரும் பணத்தையும் புகழையும் அடைவதற்கான வகைகளை பண்ணிவிடும். அதனால் இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, எனக்கு என்ன சார் குறை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆசாமி நீங்கள். உங்களை நேராக சூரிய பகவான் பார்த்து கொண்டிருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வளத்தையும் நலத்தையும் தருகிறதாக அமைகிறது. 7ஆம் பாவத்திலிருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத அலைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு தோணிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய தன்மையிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்துக்காரரான சந்திர பகவான் மீன ராசிக்குள்ளே ரேவதி நட்சத்திரத்தில் அமருகிறார் அப்படின்னாலே உங்களுக்கு
ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து விடுவார். உங்கள் வாழ்க்கையில் சிக்கலிலிருந்து வெளிவதற்கான ஆதாயத்தை கொடுத்து விடுவார். லாபம் பெருகப் போகிறது. நல்லதொரு வழியிலே உங்கள் பயங்கள் கவலைகள் குறையப் போகிறது. நட்பு பெருகப் போகிறது. சந்தோஷம் குதூகலம் அதிகரிக்கப் போகிறது. களிப்பாக மாறப்போகிறது. அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. நடக்கிறது நல்லது தான் நடக்கும். வரவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். சோதனை காலம் அப்படிங்கிற காலங்கள் முடிந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையிலே நல்ல ஒரு உதயமான வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது அப்படின்னும் சொல்லலாம். பாருங்கள், நல்லா இருக்கக்கூடிய நாளில் இன்றைக்கி ஒரு நாள் சூப்பர் டே அப்படின்னே சொல்லலாம். ஸ்திரவாரம், எதை யோசித்து அழகாக செய்யக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் பிளான் பண்ணக்கூடியது, பிளான் எப்படிப்பட்டதெல்லாம் இருக்கலாம். பிரயாணங்கள் இருக்கலாம், வேலை சம்மந்தப்பட்டது இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். இதெல்லாம் அழகாக பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி எல்லாத்தையும் சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு போக முடியும். 2, 4 என்ற எண் உங்களுக்கு சூப்பர் டூப்பராக ஒர்க் ஆகும் போது வெளிர் நீலம், வெளிர் மஞ்சள் இதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். இன்றைய நாளில் சிவ வழிபாடு ரொம்ப நல்ல உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப தன்மையான விஷயங்களை கொடுக்கும். அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிராபிங் டே அப்படின்னே சொல்லுவேன். இந்த டே ரொம்ப நல்ல நாள். குருவை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. அதனால் பயப்படவே வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, வெற்றி, லாபம் இது நோக்கி பயணம் அழகாக செல்ல போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலே குரு நேரடியாக பார்த்து கொண்டிருப்பதனாலே மகிழ்ச்சி 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 சுகம் என்பது உங்களுக்கு பெருநிலாக இருக்கு. இன்றைய நாளிலே ரேவதி நட்சத்திரத்திலே சந்திரன் அமர்ந்திருப்பது 9ஆம் குறியவன் 5இல் அமர்வு அப்படின்னாக்க கொஞ்சம் திரவியத்தில் லாபம் இல்லாமல் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இது செலவு உண்டுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். லாபம் கொடுக்கறது யாருன்னா இருக்கிறாங்களா அதை சொல்லுங்கன்னா, 10க்குரியவன் 6இல் அமர்வு அப்படின்றது லாபத்தை கொடுப்பான். தொழில் முறையிலே லாபம் உண்டு. 7ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க குரு உங்களுக்கு சுகத்தை மட்டும் கொடுப்பதில்லை, உங்களுக்கு பண வரவையும் தன்னுடைய பார்வை பலத்தால் கொடுத்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்தை பார்த்து 2ஆம் இடத்தை மட்டும்தான் பார்த்தாரா அப்படின்னா, 2ஐயும் பார்த்துருக்கிறார் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பண வரவு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் சனீஸ்வர பகவானும் பார்வையின் பலத்தினாலே உங்களில் தனத்தை பெருக்குவதற்கு வழி செய்து கொடுக்கிறார். கண்டினியூஸாக உங்களுடைய எல்லா இதுவும் மனை வாகனம் எல்லாத்தையும் செய்யக்கூடியது செவ்வாயும் பார்க்கிறார் உங்கள் ராசிநாதனே. பாருங்கள், எல்லாருமே உங்களுக்கு அப்படியே கூட்டாக உங்களுக்கு நல்லது செய்து கொடுத்தனால தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள், சந்தோஷத்து நிரம்பிய நாள். நன்மைகள் பல பார்க்க போகிறீர்கள். கவலைகள் குறையப் போகிறது. பயம் போகப் போகிறது. சின்ன இடத்துல தாமதங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி சிக்கல் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் சம்பாதிச்சு கொள்ளலாம். ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையின் பணிகளை அழகாக நீங்கள் செட் பண்ணிட்டு செய்யக்கூடிய நாளில் இன்றைக்கி ஒன்று அழகாக செஞ்சீர்களானால் நல்லது நடக்கும். 3, 4 என்ற இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள். குருவை வணங்குங்கள். அவருடைய திருவருளாலே அனைத்தும் நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார எப்படி யோசித்தாலும் இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிக்கலை உங்கள் மனது எப்போதும் அசை போட்டு கொண்டே இருக்கிறது. என்னத்தை பண்ணுறது சார், எதை பண்ணாலும் முன்னே போக முடியாத, முன்னே போனால் முட்டுது பின்ன போனால் உதைக்குதுன்ற மாதிரி இருக்குதுங்க, ஒன்றும் பெருசாக தோணலைங்க, ஏதானு வழி சொல்லுங்கள் தப்பிச்சு வரத்துக்கு அப்படின்னு கதறாத குறையாக நீங்கள் கேட்பது காதுகளில் விழுகிறது. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துக்குரியவன் அப்படிங்கிற இந்த சனி பகவான், சந்திர பகவான்
4ஆம் இடம் அப்படிங்கிற அர்த்தமத்துக்குள்ளார உழைஞ்சிருக்கிறார். ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறார். ஏற்கனவே எரியுது, அதில் எண்ணெய் ஊத்துற ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே சிக்காக இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிக்னஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த இடத்துல போகிறார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானும் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவானும் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ யாருமே இல்லைங்களா எனக்கு காப்பாற்ற அப்படின்னு கதறுவது அப்படின்னு தெரியுது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிற அசுர குரு உங்களுக்கு உறவுகள் மூலம் பலப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார். அதற்கு இன்றைக்கு நாளிலே உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் சேருகின்ற இந்த சந்திரன் ஹெல்ப் பண்ண போகிறார். மனசில் கொஞ்சம் பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். பக்தி பெருக்கி கொடுப்பதற்கான புத பகவான் 7ஆம் இடத்தில் கூடியவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் கொஞ்சம் பக்தியை பெருக்குவார். பயம் களையப்படும், கவலைகள் மறையும். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் தீரும் அப்படின்னால அப்படி தீரப்போகிறது என்று முதலில் நம்புங்கள். வியாழ பகவானை ஓம் பிரம்மபுத்திராய வித்மஹே, ஓம் பிரம்மபுத்திராய வித்மஹே, ஓம் பிரம்மபுத்திராய வித்மஹே அப்படின்னு உங்கள் குருவை நீங்களே கூப்பிட்டுட்டே இருங்க. ஓம் பிரம்மபுத்திராய வித்மஹேன்னு 38 தடவை சொல்லுங்கள். சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிக்கல் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையிலே புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும். இன்றைய நாளிலே 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மஞ்சள் கலர் அப்படிங்கிற இந்த கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையிலே பல விதத்திலும் நல்லதொரு வளத்தை பெறுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. மகர ராசி அப்படின்னு சொன்ன உடனேயே குடும்பத்திலே மகிழ்ச்சியும் நல்ல பலனையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கிறார் அப்படிங்கிறது மனசில் வந்துடும். லாபத்தை எதிர்நோக்கி இருந்த உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கிறது. அதனாலே வாழ்க்கையிலே அடுத்தடுத்த மூவெல்லாம் கரெக்டான மூவாக பார்க்கணுன்று எடுத்த காலை அழகாக வைத்து கொண்டு இருக்கிற செயலை இன்றைக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படி சொல்லக்கூடிய இடங்களிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான், ராகு பகவான், புத பகவான் மற்றும் இன்றைக்கு சந்திரனோடு சேர்ந்து ஐவராய் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 5 பேருமே நல்ல ஒரு பொசிஷனிங் சொல்லுவோம். அதனால் லாபம் ஜாஸ்தி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. புதன் பகவான் அவருடைய நீச்சத்தன்மை அப்படிங்கிறனால புத்தி தன்மையில் கொஞ்சம் மட்டுப்படும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உழைக்கிறதுக்கு நீங்கள் அஞ்ச மாட்டீங்க, உழைப்பீங்க, தனம் வரும். பண வரவுகள் எப்படியோ வந்துக்கிட்டே இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் உங்கள் ராசியே குரு பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனாதிபதி லாபாதிபதி பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலே லாபம் வரும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கால்குலேட்டிவ் அட்டெண்டிங் மட்டும் போடணும் புதனால் அப்படின்னு மனசில் புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல நல்ல மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவானானவர் 8க்குரியவர் அப்படின்னு பார்க்கும்போது மூத்தவருடன் விரோதங்கள் வருவதற்காக, உறவுகளே சில பங்கங்கள் வருவதற்காக வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதனால் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிட்டிங்கன்னா போதும். சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள்கிட்ட இருக்கும். சில சிக்கல்களை நீங்களே விலை கொடுத்து வாங்காமல் இருந்தால் நல்லது. நன்மைகள் பல உண்டு, சோதனைகள் சிலதான் உண்டு. அதனால் பலன்களிலே நல்ல பலன்களை மனசில் வைத்து கொண்டால் இந்த நாள் இனிய நாளாக அமையப் போகிறது. 5-2 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் நம்பர். அதே போல் வெளிர் நீலம் அப்படிங்கிற அந்த கலர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சிவபெருமானின் வழிபாடு உங்களை வாழ்க்கையை வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நார்மலாகவே உங்கள் எண்ணம் எல்லாம் நன்மையை கருதியே செய்கிறீர்கள். உலகத்தின் நன்மை, உங்கள் நன்மை, குடும்பத்தின் நன்மை, குழந்தையின் நன்மைன்னு ஒன்றுமே எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார் யுவர் ஃபேமிலி பெனிஃபிட். ஃபேமிலி பெனிஃபிட் மட்டும் இல்லை, உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன சைக்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். தனிப்பட்ட கருத்தில் எதுவுமே இல்லை.
எல்லாத்தையும் கூட்டு முயற்சிகளில் எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர் நீங்கள். அதனால்தான் உங்களை சுற்றி நட்பு வட்டாரம் சின்னதாக ஒரு லேயர் இருக்குது. அவங்கள காப்பாற்ற வேண்டும் என்ற கவலையும் அவர்கள் காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டிய பயமும் உங்களுக்கு இருக்குது. அந்த அக்கௌண்டபிலிட்டி அழகாக வச்சுருக்கிறீங்க. க்ளீனாக அதை கூட டியூன் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு நாளும் காலத்தை கடந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று புரிகிறது. உங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி 5 சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த 5 பேரில் இந்த சந்திர பகவானானவர் உள்ள சேர்ந்ததுனால கொஞ்சம் இன்றைக்கி செலவு உண்டு அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிடுங்க. ஏற்கனவே கொஞ்சம் சிக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி செலவும் சேர்ந்துக்குச்சு. குடும்பத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உண்டாகும். ஆனால் சமாளித்து விடக்கூடியதாக அமைகிறதுனால கொஞ்சம் சமாளித்து விடுவீர்கள். பெரிய டேமேஜ் ஒன்றும் கிடையாது. குரு பகவான் அமர்ந்திருக்கிறது, உங்கள் 2ஆம் இடத்துக்காரர் அமர்ந்திருக்கிறது 4ஆம் இடத்தின் அப்படின்னு சொன்னதுனால சில விஷயங்களில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பயங்கள் உண்டு. ஐயோ அவங்கள இதை சொல்லிட்டோமேன்னு ஒரு கவலைகள்லாம் வரும். அந்த கவலையினால் எனக்கு சோர்வு வரும். ஐயோ தேவையெல்லாம் வார்த்தை விட்டேங்க, அதனால் அவங்கள்ட்ட பேசிட்டாங்க, கோச்சிக்கிட்டாங்கங்க, நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிடுங்க. வார்த்தையெல்லாம் விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, யாரையும் பாதிக்காவது வாழ்க்கை. தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படிங்கிறார் வள்ளுவர். அதனால் வார்த்தையை அழகாக பேசுங்க, அளந்து பேசுங்க, அடுத்தவரை பாதிக்காமல் பேசுங்க. இதுதான் நம்மளுடைய தன்மைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? சந்தோஷம் வந்துடும், நன்மை வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும், களிப்பு வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல சுகங்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். 2, 5 என்ற எண் உங்களுக்கு அழகான எண்களாக அமைகிறது. நீல கலர், வெள்ளை கலர் அப்படிங்கிறது சூப்பர் டூப்பர் நம்பராகவும் நிறங்களாகவும் அமைகிறது. சிவபெருமானின் வழிபாடு, சனீஸ்வரனுடைய இடத்துலேருந்து நீங்கள் சிவனை வழிபடாமல் எப்படி இருக்க முடியும்? சிவராத்திரி இன்றைக்கி மாத சிவராத்திரி, சிவனை வழிபடுவது சனிக்கிழமை, ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வழிபட்டால் என்னங்க ஆகும்னா சிக்கல்கள் குறைந்து லாபங்கள் பெருகி சோதனை மறைந்து சாதனையாய் மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. 5 ஒருவரே அமர்ந்து தலையில் அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டால் ஒரே சோதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏகப்பட்ட ப்ரெஷர் சார் மண்டைக்குள்ளார, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு என்னை எதிர்கேள்வி கேட்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் உடலிலே ஒரு உபாதைகள் உங்களை படுத்துது, வாட்டுது. மனதிலும் உபாதைகள். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. காலச்சக்கர புருஷத்தின் 12ஆம் இடம்னால பாதம், காஃப் மசில் இதிலெல்லாம் வெரிகோஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த பாடி பெயின் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஸ்ட்ரெயின் இது 2 சேர்ந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டேயாக இருக்குது. இந்த டேயில் பண வரவை பற்றிய நிறைய சிந்தனைகள், அதனால் வரக்கூடிய கவலைகள், அதனுடைய தொடர்ச்சியான பயங்கள் எல்லாம் இருக்குது. நட்பு பாராட்டி வரக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அவர்களினாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே சில முன்னேற்ற பாதைகள் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில சிக்கல்களை அவர்கள் கலைந்து கொடுப்பார்கள். அதனாலே ஒரு மகிழ்ச்சியான சுமூகமான சூழ்நிலை உருவாகப் போகிறது. லாபத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். அந்த நன்மை இன்றைக்கி நடக்குமா சார் அப்படின்னா, ஆமாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் இதெல்லாம் வரும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்றும் இருக்காது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே பேசி எல்லாம் வருவாங்க. அப்படி வரும்போது நேச்சுரலி அதனுடைய பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவராக கிடைக்கும். குருவின் அந்த நிறமான மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறதும், ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் ஒரு நல்ல ஸ்திரமான மனத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே நல்ல முழுமூச்சாய் உங்களோட சேர்ந்துக்கும். வாழ்க்கை உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும்.
வாழ்க வளத்துடன்.